நாங்க எல்லாரும் ஊருக்கு கிளம்பிட்டோம். இங்க பாருங்க டிரைவர் நின்னுக்கிட்டே ஓட்டுவாராம். எப்படியோ அவர சமாதானப்படுத்தி சீட்ல உட்கார வச்சாச்சு. ஊருக்கு போற எக்ஸைட்மெண்ட்ல லஞ்சையே மறந்தாச்சு. அதனால இங்க வழியிலேயே சாப்பிட்டுறலான்ட்டு இங்க ஒரு ஹோட்டல்ல நிறுத்திட்டோம். எல்லாரும் பயங்கர கொலை பசியில இருந்தோம். அதனால புதுசா எதுவும் ட்ரை பண்ணாம எப்பவும் போல சிக்கன் பிரியாணியா ஆர்டர் பண்ணியாச்சு. இதுல பாருங்க 2 பீஸ் தான் இருந்தது. எனக்கு பயங்கர கடுப்பேறிடுச்சு. என்ன பண்றது, இருக்கிறத சாப்பிடலாம்னு சாப்பிட்டுட்டேன். அப்புறம் பசங்களாம் சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குன்னா ஐஸ்கிரீம்காக தான். அப்புறம் ஆளுக்கு ஒரு குல்ஃபியும் வாங்கிட்டோம். என்ன கொடுமை சார். எல்லாருக்கும் சொல்லி வச்ச மாதிரி இந்த குல்ஃபில இருக்கிற ஸ்டிக் வந்து வெளியில வந்துருச்சு. அதனால எல்லாருமே ஃபோக்கஸ் ஸ்பூன் வச்சு தான் சாப்பிட்டாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட் நாங்க வந்து இளநீர் பாயாசம் தான் வாங்கியிருந்தோம். அதுவும் ரொம்ப ரொம்ப ஆவரேஜா தான் இருந்தது. அங்க இருந்து கிளம்பி மறுபடியும் நாங்க வந்து எங்க டிராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கங்க நிறுத்தி அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு அங்கங்க கிடைக்கிற ஸ்நாக்ஸையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம். அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு இடத்துல சூடா வடை சுட்டுட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கிட்டோம். எனக்கு கொஞ்சம் வைங்கடானா எல்லாமே இவனுங்களே எடுத்துட்டானுங்க. நீங்க எப்படி டிராவல் டைம்ல என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்குவீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க எங்க ஊரை நெருங்கிட்டோம். என் பையன் இங்க நின்றுட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். அவனை பிடிச்சிக்கிற சாக்குல நானும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.